மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு எக்ஸாம் கரியர் வேர்ல்டு. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 11th ஸ்டாண்டர்ட் பயாலஜியில் பயோபாட்னி டைவர்சிட்டி ஆஃப் லிவிங் வேர்ல்டில் பேக்டோஃபேஜ் கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் வைரஸ் நம்ம பார்த்தாச்சு. அதில் ஒரு டைப் வந்து பேக்டோஃபேஜ். ஆல்ரெடி வந்து டொபாக்கோ மொசைக் வைரஸ் நம்ம பார்த்துருக்கோம். இப்போ பேக்டோஃபேஜ்லாம் என்ன? வைரஸ் இன்ஃபெக்டிங் பேக்டீரியா கால் பேக்டோஃபாஜஸா. வைரஸ் வந்து பாக்டீரியாவை இன்ஃபெக்ட் பண்ணுறதுனால அந்த வைரஸ் பேர் என்னென்னா பேக்டோஃபாஜஸா. இட் லிட்டரலி மீன்ஸ் ஈட்டர்ஸ் ஆஃப் பாக்டீரியா. பாக்டீரியா வந்து அதை ஈட் பண்ணுன்றாங்க. ஃபாஜஸ் ஆர் அபர்டன் இன் சாயிலில் இருக்கும், சீவேஜ் வாட்டர் சாக்கடை தண்ணியில் இருக்கும், ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் அண்ட் மில்க் எல்லாமே ப்ரெசண்ட்டாக இருக்குமா. T4 பேக்டீரியாஃபேஜோட ஸ்ட்ரக்சர். இதை வந்து நம்ம இந்த ஸ்ட்ரக்சரை பார்த்துடலாம். ஓகேவா, இதை வந்து பேக்டீரியாஃபாஜோட ஸ்ட்ரக்சர். இது ஹெட்டு, உள்ளக்குள்ள உள்ளது டிஎன்ஏ, அந்த ஸ்ட்ரக்சர் கீழே உள்ளது காலர், ஷீத், பேசல் பிளேட், ஓகேவா, டெய்ல் ஃபைபர். ஓகேவா, அந்த குறுமையாக இருக்கிறது வந்து பேசல் பிளேட். அதுக்கப்புறம் அது வந்து கால் மாதிரி இருக்குல்ல, அது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா டெய்ல் ஃபைபர். இதுதான் அதோட பாக்டீரியாஃபேஜோட ஸ்ட்ரக்சரு. இப்போ நம்ம பாக்டீரியாஃபாஜோட ஸ்ட்ரக்சர் பார்க்கலாம் டீட்டெயிலாக. T4 ஃபாஜ் இஸ் அ டேட்போல் ஷேப். டேட்போல் மாதிரி இருக்கும் அதோட ஷேப்பு. அது வந்து என்னென்ன இருக்குது? ஹெட்டு, காலர், டெய்ல், பேஸ் பிளேட் அண்ட் ஃபைபர்ஸ் இருக்குது. டெய்ல் ஃபைபர்ஸாக. ஹெட்டு வந்து எப்படின்னா எக்ஸாகான் ஷேப் இருக்குது. 6 ஷேப் இருக்கும், எக்ஸாகான்னு சொல்லுவாங்க. அது வந்து என்னன்னா 2000 ஐடென்டிக்கல் ப்ரோட்டீன் சப்யூனிட் இருக்குமா. 2000 ப்ரோட்டீன் சப்யூனிட் இருக்குது. இந்த லாங் எலிக்கல் டெய்ல் கன்சிஸ்ட் ஆஃப், ஓகேவா, அதில் டெய்லில் என்னென்ன இருக்கலாம்? இன்னர் டியூப்லர் கோர் இருக்குது, விச் இஸ் கனெக்டட் டு ஹெட் பை த காலர். அது வந்து எப்படி கனெக்ட் பண்ணியிருக்கு? காலர் மூலயமா அதை ஹெட்டோட கனெக்ட் பண்ணியிருக்கு. இன்னர் டியூப்லர் கோர்னால் அதில் என்ன சொல்லுவாங்க? நியூக்ளிக் ஆசிட் ப்ரெசென்ட்டாக இருக்கிறத சொல்லுவாங்க. தெர் இஸ் அ பேசல் பிளேட் அட்டாச் டு த எண்ட் ஆஃப் த டெய்ல். டெய்ல் வந்து நம்ம அட்டாச் பண்ணியிருக்கு. பேசல் பிளேட்னா அது வந்து கூர்மையாக இருக்கிறத பார்த்தோம்னா அதுதான். அந்த பேசல் பிளேட் கண்டெய்ன்ஸ் 6 ஸ்பைக்ஸ் அண்ட் டெய்ல் ஃபைபர்ஸ். 6 ஸ்பைக்ஸ் இருக்கும் அந்த பேசல் பிளேட்ஸ். அதுக்கப்புறம் டெய்ல் ஸ்பைக்ஸ்னால் ஒரு கூர்மையாக இருக்கிறத சொல்லுவாங்க. ஓகேவா, 6 ஸ்பைக்ஸ் இருக்குமா. நம்மளுக்கு வந்து அது சின்ன 3 மாதிரி தான் தெரியுது. அதில் வந்து டெய்ல் ஃபைபர்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. The fibers are used to attach the phage on the cell wall of bacterial host during replication. ரெப்ளிகேஷன் ப்ராசஸ் இருக்கும்போது அந்த பாக்டீரியா இருக்குல்ல, அந்த பாக்டீரியாவில் செல் வாலில் போய் அட்டாச் பண்ணுறதுக்கு அந்த ஃபாஜோட ஃபைபர் யூஸ் ஆகுதாமா. டபுள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏ மாலிகுல் ஆஃப் அபவுட் 50 மைக்ரோமீட்டர்ஸ் டைட்லி பேக்ட் இன்சைட் த ஹெட். அந்த இதுக்குள்ளே டபுள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏ ப்ரெசென்ட் இருக்குது. எப்படின்னா 50 மைக்ரோமீட்டர் சைஸோட டைட்லியாக பேக்கடாக இருக்குமா. The DNA is about 1000 times larger than the phage itself. ஃபாஜை விட 1000 டைம்ஸ் என்ன சொல்கிறாங்க? டிஎன்ஏ வந்து பெருசாக இருக்குன்றாங்க. இப்போ அதோட மல்டிப்ளிகேஷன் ப்ராசஸ் பார்க்கலாம். மல்டிப்ளிகேஷனாக லைஃப் சைக்கிள் ஆஃப் ஃபாஜஸ் மல்டிப்ளை த்ரூ 2 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் லைஃப் சைக்கிள். 2 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது. லைட்டிக் ஆர் விரலன் சைக்கிள், ஓகேவா, லைசோஜெனிக் ஆர் ஏ விரலன் லைஃப் சைக்கிள். இதை நம்ம பார்க்கலாம். இது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்குள்ளே இது நீங்கள் மறக்கவே மறக்காதீங்க. இதை நீங்கள் ஓனாக கூட நீங்கள் எழுதிக்கலாம். லைட்டிக் சைக்கிள்னால் என்ன? During lytic cycle of phage, disintegration of host bacterial cell occur and progeny virions are released. Lytic cycle இருக்கும்போது host bacteria cell disintegrate destroy ஆகுது. ஓகேவா, அதுக்கப்புறம் அதுலேருந்து விரியான்ஸ்னால் சின்ன சின்ன மல்டிப்ளை ஆன வைரஸ் பார்ட்டிகல் ப்ரோஜனி விரியான்ஸ் வந்து ரிலீஸ் ஆகுதுன்றாங்க. ஓகேவா, அந்த 1.5 நம்ம ஃபிகர் பார்க்கலாம். ஃபஸ்ட் இந்த ஸ்டெப்ஸ் எப்படின்றத பார்ப்போம். ஸ்டெப்ஸ் இன்வால்வ் இந்த லைட்டிக் சைக்கிளாக என்னென்ன ஸ்டெப் இருக்குது? ஃபஸ்ட்டு வந்து அட்சாப்ஷன்னா அட்டாச்மெண்ட்டுன்னு சொல்லுவாங்க. அப்சார்ப்ஷன் கிடையாது, அட்சாப்ஷனை. ஃபாஜ் T4 பார்ட்டிகல்ஸ் இன்ட்ராக்ட் வித் செல் வால் ஆஃப் ஹோஸ்டோட அதை இன்ட்ராக்ட் பண்ணும்போது த ஃபாஜ் டெய்ல் மேக் கான்டாக்ட் பிட்வீன் த 2 அண்ட் த டெய்ல் ஃபைபர்ஸ். ஓகே, அந்த ஃபாஜ் டெய்லும் அது வந்து என்ன பண்ணால் ரெண்டுக்கும் கான்டாக்டாக இருக்குது. அண்ட் டெய்ல் ஃபைபரில் வந்து என்ன சொல்லுவாங்க? ஸ்பெசிஃபிக்கான ரிசப்டார் இருக்கும். ஓகேவா, ஒரு சைட்டில் போய் அட்டாச் பண்ணியிருக்கிறத ரிசப்டார்னு சொல்லுவாங்க. ஓகேவா, அதில் என்ன ரிசப்டார் இருக்குன்னா ப்ரெசன்ட் பாக்டீரியல் செல் சர்ஃபேஸ் லிப்போபாலிசாக்கரைட் ஆஃப் டைல் ஃபைபர்ஸ் ஆக்டிங் அஸ் அ ரிசப்டார் இன் ஃபாஜஸில் டைல் ஃபைபர்ஸ் வந்து ரிசப்டார்னா ஒரு உணர்ச்சி. ஓகேவா, அந்த மாதிரி அதில் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா டெய்ல் ஃபைபர்ஸில் என்ன இருக்கா? லிப்போபாலிசாக்கரைட் இருக்குது. திஸ் ப்ராசஸ் இன்வால்வ் இன் த ரெகக்னேஷன் ஆஃப் ஃபாஜ் டு பாக்டீரியம். அது வந்து ஃபாஜ் வந்து பாக்டீரியமில் போய் சேர்றதுக்கு அந்த இதை வந்து ப்ராசஸ் பேர் என்ன சொல்கிறாங்கன்னா லேண்டிங்ன்றாங்க. ஒன்ஸ் அ கான்டாக்ட் இஸ் எஸ்டபிளிஷ் பிட்வீன் த டெய்ல் ஃபைபர்ஸ் அண்ட் பாக்டீரியல் செல்ஸ். டெய்ல் ஃபைபர்ஸுக்கும் பாக்டீரியல் செல்லுக்கும் கான்டாக்ட் ஆனது டெய்ல் ஃபைபர்ஸ் பென்ட் டு ஆங்கர் த பென்ஸ் அண்ட் பேஸ் பிளேட் டு த செல் சர்ஃபேஸ். அது எப்படின்னா எப்படி கூர்மையாக இருக்குன்னு சொல்லுவாங்க. அதில் வந்து டெய்ல் ஃபைபர்ஸ் பென்ட் டு ஆங்கர் த பின் மாதிரி அது வந்து மாறிடுது. ஓகேவா,
பேசல் பிளேட் டு த டெயில் செல் சர்ஃபேஸ். அந்த பாக்டீரியா செல் சர்ஃபேஸில் போய் பேசல் பிளேட் போய் அட்டாச் ஆகுது. இந்த ஸ்டெப் என்ன சொல்கிறாங்கன்னா பின்னிங்ன்றாங்க. அந்த கீழே உள்ள பேசல் பிளேட்டும் டெயில் ஃபைபர்ஸும் போய் பாக்டீரியா செல் சர்ஃபேஸில் போய் அட்டாச் ஆகுதுன்றத சொல்கிறாங்க. ஓகேவா? இப்போ பெனிட்ரேஷன். பெனிட்ரேஷன் என்னது? பெனிட்ரேஷன் ப்ராசஸ் இன்வால்வ் த மெக்கானிக்கல் அண்ட் என்சைமெட்டிக் டைஜஷன் ஆஃப் செல் வால் ஆஃப் த ஓஸ். பெனிட்ரேஷனாக போய் உள்ளக்க போய் சேர்றத பெனிட்ரேஷன் சொல்லுவாங்க. அதில் வந்து என்சைமெட்டிக் ப்ராசஸ் நடக்குது. செல் வாலை வந்து டைஜஸ்ட் பண்ணுறதுன்னு என்ன, உடைக்கிறத டைஜஷன் சொல்லுவாங்க. ஓகேவா? அட் த ரெகக்னேஷன் சைட் ஃபாஜ் டைஜஸ்ட் த சர்டன் செல் வால் ஸ்ட்ரக்சர் பை வைரல் என்சைம் லைசோசம். அந்த வைரல் ஸ்ட்ரக்சரில் லைசோசம் என்சைம் இருக்கும். அது மூலிமா அந்த செல் வாலை கட் பண்ணுது, டைஜஸ்ட் பண்ணுது. ஆஃப்டர் பின்னிங் த டைல் ஷீட் கான்ட்ராக்ட் அண்ட் அப்பியர் ஷார்ட்டர் அண்ட் திக்கர். அந்த பின்னிங் ப்ராசஸ் நடந்ததுக்கப்புறம் போய் அட்டாச் ஆனதுக்கப்புறம் அந்த டெயில் ஷீட் எப்படி வந்து சுருங்குது யூஸிங் ஏடிபி மூலயமா ஷார்ட்டாக இது சின்னதாகவும் திக்கராக மாறிடுது. ஆஃப்டர் கான்ட்ராக்ஷன் ஆஃப் த பேஸ் பிளேட் enlarges through which DNA is injected in the cell wall. அந்த பேஸ் பிளேட் கான்ட்ராக்ட் ஆகும்போது, ஓகேவா, பெருசாக இருக்கும்போது, கான்ட்ராக்ஷன் இருக்கும்போது, ஓகேவா, அதில் வந்து என்னென்னா டிஎன்ஏ வந்து இன்ஜெக்ட் பண்ணுது. இன்ஜெக்டட் இன்டு த செல் வாலில் போய் இன்ஜெக்ட் பண்ணுது டிஎன்ஏ வித்தவுட் யூஸிங் மெட்டபாலிக் எனர்ஜி இல்லாமல் டிஎன்ஏ போய் இன்ஜெக்ட் பண்ணுது. தி ஸ்டெப் இன்வால்வ் இன் தி இன்ஜெக்ஷன் ஆஃப் டிஎன்ஏ பார்ட்டிகல் அலான் டு பாக்டீரியா செல். டிஎன்ஏ பார்ட்டிகல் வந்து பாக்டீரியா செல்லுக்குள்ளே போய் சேர்றத ப்ராசஸ் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா டிரான்ஸ்ஃபெக்ஷன். தி எம்டி ப்ரோட்டீன் கோட் லீவிங் அவுட் சைட் த செல் இஸ் நோன் அஸ் அ கோஸ்ட். ஓகேவா? அந்த வைரஸில் என்ன சொன்னேன், ப்ரோட்டீன் கோட் இருக்கா, அது வந்து அந்த செல்லுக்கு வெளியவே அது வந்து லீவ் பண்ணிடும், வெளியே போயிடும். அதை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா கோஸ்ட்டுன்றாங்க. இப்போ சிந்தசிஸா. இந்த ஸ்டெப் இன்வால்வ் த டீக்ரடேஷன் ஆஃப் பாக்டீரியா குரோமோசோம் ப்ரோட்டீன் சிந்தசிஸ் அண்ட் டிஎன்ஏ ரெப்ளிகேஷன். இந்த ஸ்டெப் என்னென்னா அந்த பாக்டீரியா குரோமோசோமை டீக்ரேட் பண்ணுறது, டெஸ்ட்ராய் பண்ணுறதுக்கும் ப்ரோட்டீன் சிந்தசிஸ், அதுக்கப்புறம் டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் ஆகிறதுக்கு இந்த ப்ராசஸ் சிந்தசிஸ்ன்றாங்க. த ஃபாஜ் நியூக்ளிக் ஆசிட் டேக் ஓவர் த மோஸ்ட் பயோசிந்தட்டிக் மெஷினரி. எல்லா பயோசிந்தட்டிக் ப்ராசஸையுமே அந்த நியூக்ளிக் ஆசிட், ஃபாஜ்னா இந்த வைரஸ் நியூக்ளிக் ஆசிட் வந்து எடுத்துக்குமா ஓஸ்டோட எல்லாத்தையுமே. ஓஸ்ட் டிஎன்ஏ கெட் இன்ஆக்டிவேட்டட் அண்ட் பிரேக். அந்த டிஎன்ஏ பாக்டீரியாவோட டிஎன்ஏ வந்து ஓஸ்ட்னா இங்கே பாக்டீரியா, அந்த டிஎன்ஏ வந்து இன்ஆக்டிவேட் ஆகுது. எந்த ஒரு உணர்ச்சி, எந்த ஒரு செயல்பாடுமே இல்லாமல் அது உடஞ்சிருது. The forged DNA suppresses the synthesis of bacterial protein and direct the metabolism of the cell. Forged DNA என்ன பண்ணுது, பாக்டீரியல் ப்ரோட்டீனை சப்ரெஸ் பண்ணால் தடுக்குது, சிந்தசைஸ் ஆகாமல் தடுக்கிறது. டைரக்ட் த மெட்டபாலிசம் ஆஃப் த செல் டு சிந்தசைஸ் த ப்ரோட்டீன் ஆஃப் ஃபாஜ் பார்ட்டிகல். அந்த ஃபாஜ் பார்ட்டிகளோட ப்ரோட்டீனை சிந்தசைஸ் பண்ண வைக்கிறது. ஓகேவா? செல் மெட்டபாலிசம் ப்ராசஸ் மூலிமா. அண்ட் சைமல்டேனியஸ்லி ரெப்ளிகேஷன் ஆஃப் ஃபாஜ் டிஎன்ஏ டேக் பிளேஸ். அதுக்கப்புறம் ஃபாஜ் டிஎன்ஏ ரெப்ளிகேட் ஆகுது. ஓகேவா? இதான் இந்த சொல்லியிருக்காங்க சிந்தசிஸ் ப்ராசஸில். நெக்ஸ்ட் வந்து அசம்பிளி அண்ட் மெச்சுரேஷன். டிஎன்ஏ ஆஃப் த ஃபாஜ் அண்ட் ப்ரோட்டீன் கோட்டா சிந்தசைஸ் செப்பரேட்லி. டிஎன்ஏ ஆஃப் த ஃபாஜோட டிஎன்ஏவும் ப்ரோட்டீன் கோட்டும் செப்பரேட்டாக சிந்தசைஸ் ஆகுது, உருவாகுது. அண்ட் ஆர் அசம்பிள் டு ஃபார்ம் ஃபாஜ் பார்ட்டி. அதுக்கப்புறம் அது ஒன்றோட சேர்ந்து ஃபாஜ் பார்ட்டிகல்ஸாக ஃபார்ம் ஆகுது. சிந்தசைஸ் ஆகும்போது தனித்தனியாக சிந்தசைஸ் உருவாகுது, அதுக்கப்புறம் சேரும் போது ஒன்று சேர்ந்துருது. The process are assembling the Faj particle is known as a maturation. இந்த மாதிரி சேர்ந்ததுனால அந்த ப்ராசஸ் வந்து மெச்சுரேஷன்றாங்க. ஆஃப்டர் 20 minutes ஆஃப் இன்ஃபெக்ஷன் நடந்ததுக்கப்புறம் 20 minutesல 300 நியூ ஃபாஜஸ் ஆர் அசம்பிள். 300 நியூ புது சின்ன சின்ன ப்ரோஜனி எல்லாமே அசம்பிள்ட் ஆகுதாம். ரிலீஸ் த ஃபாஜ் பார்ட்டிகல் கெட் அக்குமுலேட்டட் இன்சைட் த ஓஸ்ட் செல். ஓஸ்ட் செல்குள்ளே அக்குமுலேட் ஆகும்போது அண்ட் ஆர் ரிலீஸ்டு பை த லைசஸ் ஆஃப் ஓஸ்ட் செல் வால். அந்த செல் வாலை உடச்சா அந்த ப்ரோஜனியை ரிலீஸ் பண்ணுதுன்றாங்க. இது வந்து லைட்டிக் சைக்கிளை இப்போ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு அட்சாப்ஷன். ஃபஸ்ட்டு என்ன ஆகுது, கேப்சிட் டிஎன்ஏ, ஓகேவா, அந்த பேசல் பிளேட் டெயில் ஃபைபர்ஸ் மூலிமா அது அட்டாச் ஆகுது. ஓகேவா? அதுக்கப்புறம் பெனிட்ரேஷன், அது உள்ளக்குள்ளே என்டர் ஆகுது. நெக்ஸ்ட்டு சிந்தசைஸ், ஹோஸ்ட் செல் மூலயமா என்ன பண்ணுது, அந்த பாக்டீரியாவோட ப்ரோட்டீன் சிந்தசிஸ் ஆகாமல் ஃபாஜ் ப்ரோட்டீன் சிந்தசிஸ் நடக்கவும் அது வந்து டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் ஆகிறதுக்கு உண்டாக்குது. நெக்ஸ்ட்டு அசம்பிளி அண்ட் மெச்சுரேஷன். தனித்தனியாக செப்பரேட்டாக இருக்குது, அதுக்கப்புறம் ரெண்டையுமே சேர்க்குது. ஓகேவா? தனித்தனியாக இருக்கிற ப்ரோட்டீன் கோட்டும் நியூக்ளிக் ஆசிடும் தனித்தனியாக சேர்க்குது. அதுக்கப்புறம் ரிலீஸ், ரெண்டுமே சேர்ந்து அது ரிலீஸ் பண்ணுது. பாக்டீரியா செல் வாலை உடச்சிட்டு ரிலீஸ் பண்ணுது. இது வந்து ஃபஸ்ட்டு ப்ராசஸ், லைட்டிக் சைக்கிள் ப்ராசஸ். நெக்ஸ்ட்டு லைசோஜெனிக் சைக்கிள் ப்ராசஸ் எப்படின்றத பார்க்கலாம். இன் லைசோஜெனிக் சைக்கிள் ஃபாஜ் டிஎன்ஏ கெட் இன்ட்ராக்டட் இன் த ஹோஸ்ட் டிஎன்ஏ. ரெண்டு ப்ராசஸ் நடக்கும். ஒன்று, ஃபாஜ் டிஎன்ஏ வந்து என்ன பண்ணுது, ஹோஸ்ட் டிஎன்ஏவோட சேர்ந்து அண்ட் கெட் மல்டிப்ளிகேட்டட் அலாங் வித் நியூக்ளிக் ஆசிட் ஆஃப் த ஹோஸ்ட்.
ஹோஸ்டோட நியூக்ளிக் ஆசிட் மூலியமா அது என்ன பண்ணுதா மல்டிப்ளை ஆகுதாம். ஓகேவா? நோ இண்டிபெண்டன்ட் வைரல் பார்ட்டிகிள் இஸ் ஃபார்ம். அங்கே எந்த ஒரு வைரல் பார்ட்டிகளும் ஃபார்ம் ஆகல இண்டிபெண்டன்ட்டா. as soon as phage inject its linear DNA into the host cell. ஓகேவா? அந்த phage என்ன பண்ணுது, அந்த host செல்லோட லீனியர் டிஎன்ஏவா இன்ஜெக்ட் பண்ணுது. ஓகேவா? இந்த ப்ராசஸ் இங்கே இருக்கு பாருங்க. இதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. நம்ம சொல்கிறோம், அதுக்கப்புறம் நம்ம டயக்ராமை பார்க்கலாம். இட் பிகம் சர்க்குலர். ஓகேவா? அது சர்க்குலரா மாறி அண்ட் இன்டிகிரேட்ஸ் த பாக்டீரியல் குரோமோசோம் பை ரீகாம்பினேஷன் ப்ரோசஸ் மூலியமா பாக்டீரியல் குரோமோசோமோட அந்த வைரல் என்ன பண்ணுதா சேர்ந்துருது. வைரல் டிஎன்ஏவும் ஹோஸ்ட் டிஎன்ஏவும் சேர்ந்துருது. இன்டிகிரேட்டட் ஃபாஜ் டிஎன்ஏ அந்த அந்த சேர்ந்து இருக்கிற டிஎன்ஏ என்ன சொல்கிறாங்கன்னா ப்ரோஃபேஜ். த ஆக்டிவிட்டி ஆஃப் த ப்ரோஃபேஜ் ஜீன் இஸ் ரெப்ரஸ்ட் பை 2 ரெப்ரஸா ப்ரோட்டீனா விச் ஆர் சிந்தசிஸ் பை ஃபாஜ் ஜீன்ஸா. அந்த ப்ரோபேஜ் ஜீன் மூலயமா என்ன பண்ணுது, ஃபாஜ் ஜீன் சிந்தசிஸ் பண்ணுது, 2 ரெப்ரஸா ப்ரோட்டீன் சிந்தசிஸ் பண்ணுது. Let's check the synthesis of new phages within the host cell. என்ன பண்ணுது, host cellல நியூ phages எல்லாமே synthesize பண்ணுது. however each time the bacteria cell divide. ஒவ்வொரு தடவை பாக்டீரியா செல் என்ன பண்ணுமா, டிவைட் பண்ணும். the prophage multiply along with the bacterial chromosome. அந்த prophage என்ன பண்ணுது, bacterial chromosome மல்டிப்ளை ஆகிட்டே இருக்குமா. on exposure to UV radiation and chemicals the excision of phage DNA may occur. ஓகேவா? ஃபாஜ் டிஎன்ஏ யூவி ரேடியேஷன் இல்லை கெமிக்கல் மூலமாக ஃபாஜ் டிஎன்ஏ என்ன பண்ணும், வெளிப்படலாம். ரிசல்ட் இன் லைட்டிக் சைக்கிள். அதுக்கப்புறம் லைட்டிக் சைக்கிள் மூலிமா அது வெளியே வரும்ன்றாங்க. இந்த ப்ராசஸை பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஃபாஜ் டிஎன்ஏ வருது. ஃபாஜ் டிஎன்ஏ லீனியராகவும் இருக்குது. ஓகேவா? பாக்டீரியல் குரோமோசோம் இது. அதுக்கப்புறம் இது சர்க்குலராக மாறுது. லீனியராக சர்க்குலர் டிஎன்ஏவாக மாறுது. இது வைரஸோட அந்த டிஎன்ஏ. நெக்ஸ்ட்டு ஒன்னோட ஒன்று சேர்ந்துருதுனால இந்த பாக்டீரியல் குரோமோசோமும் வைரலும் சேர்ந்துருது. வைரஸ் டிஎன்ஏயும் சேர்ந்து குரோமோசோம் சேர்ந்து ப்ரோபேஜாக மாறிடுது. அதுக்கப்புறம் அது பாக்டீரியா செல் மூலிமா அது ரீப்ரொடியூஸ் ஆகுது. ஒவ்வொன்றும் வைரஸ் குரோமோசோமும் பாக்டீரியல் குரோமோசோமும் சேர்ந்து மல்டிப்ளிகேஷன் நடக்குது. இதுதான் லைசோஜெனிக் சைக்கிள். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட்டு விரியான். விரியான் இஸ் அ இன்டாக்ட் இன்ஃபெக்டிவ் வைரஸ் படை விச் இஸ் நான் ரெப்ளிகேட்டிங் அவுட் சைட் த ஹோஸ்ட் செல். விரியான்னா என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு வைரஸ் பார்ட்டிக்கலை, ஒரு வைரஸை சொல்கிறது தான் விரியான்னு சொல்லுவாங்க. அதான் இன்டாக்ட் இன்ஃபெக்டிவ் வைரஸ் பார்ட் விச் இஸ் நான் ரெப்ளிகேட்டிங் அவுட் சைட் த ஹோஸ்ட் செல். ஹோஸ்ட் செல்லுக்கு வெளியே இருந்துச்சுன்னா அது ரெப்ளிகேட் ஆக முடியாது. ஒரு வைரஸ் பார்ட்டிக்கலை சொல்கிறது விரியான். விராய்டுன்னு என்ன சொல்லுவாங்க, இட்ஸ் சர்க்குலர் மாலிகுல் ஆஃப் சிங்கிள் ஸ்டாண்டர்ட் ஆர்என்ஏ வித்தவுட் த கேப்சிட். விராய்ட்னா எஸ்எஸ் சிங்கிள் ஸ்டாண்டர்ட் ஆர்என்ஏ சர்க்குலராக இருக்கும், ஆனால் அதுக்கு கேப்சிட் இருக்காது. ஓகேவா? ப்ரோட்டீன் கோட் இருக்காது. இது யார் டிஸ்கவர் பண்ணால், டிஓ டயனர் இந்த இயர் 1971. The RNA of viroid has low molecular weight இருக்கும். viroid cause citrus exocartis and potato spindle tuber disease in plants. Plantsல இது காஸ் பண்ணுச்சு. citrus exocartis, potato spindle tuber disease. டியூபரில் ஸ்பிண்டில் டியூபரா, ஸ்பிண்டில்னா இப்படி நீளமாக இருக்கிறத இந்த வைரஸ் மூலயமா அது ஸ்பிண்டிலாக மாறிடுது. எக்ஸோகார்டிஸ்னா சிட்ரஸ் எக்ஸோகார்டிஸ்னா அதில் க்ரோத் ஸ்டன்டன் பண்ணுறதா சொல்கிறாரு. ஓகேவா? சிட்ரஸ் எக்ஸோகார்டிஸா. நெக்ஸ்ட் விரிசாய்ட்ஸ் வேர் டிஸ்கவர்ட் பை ஜேடபிள்யூ ரேண்டல்ஸ் அண்ட் கோவர்க்கர்ஸ். 2 பேரும் சேர்ந்து விரிசாய்ட் கண்டுபிடிச்சாங்க. அதில் எப்படின்னா தே ஆர் ஸ்மால் சர்க்குலர் ஆர்என்ஏஸா விச் ஆர் சிமிலர் டு விராய்ட். ஸ்மால் சர்க்குலர் ஆர்என்ஏ இருக்குமா, விராய்டை விட சிமிலராக இருக்கும். பட் தே ஆல்வேஸ் லிங்க்டு வித் லார்ஜ் மாலிகுல் ஆஃப் வைரல் ஆர்என்ஏ. ஆனால் லார்ஜ் மாலிகுலோட வைரல் ஆர்என்ஏவோட இதை லிங்க் பண்ணுன்றாங்க. Prions are discovered by Stanley and B. Prisoner in the year 1982. The proteinous infectious particles. அதில் protein content இருக்கும் infectious particle. They are discovered பண்ணா Stanley and B. Prisoner. They are the causative agent for about dozen fatal degenerative disorder of central nervous system of human and other animals. நிறைய disorder இந்த disease prions மூலமா வந்துச்சு ஹியூமன்ல நர்வஸ் சிஸ்டமும் அதர் அனிமல்ஸில். ஃபார் எக்ஸாம்பிள் க்ரூயர்ஸ்ஃபெல்ட் ஜாக்கோப் டிசீஸ், போவைன் ஸ்பாஞ்சிஃபார்ம் என்சிஃபாலோபதி, காமன்லி நோன் அஸ் அ மேட் கோவ் டிசீஸ் அண்ட் ஸ்கிராப்பி டிசீஸ் ஆஃப் ஷீப். இது மெயினான டிசீஸ் சொல்கிறாங்க ப்ரியான்ஸ் மூலியமாக. வைரஸ் இன்ஃபெக்டிங் ப்ளூ கிரீன் ஆல்கே ஆர் கால் சைனோஃபாஜஸ். ப்ளூ கிரீன் ஆல்கேவை இன்ஃபெக்ட் பண்ணுற வைரஸ் சைனோஃபாஜஸ்ன்றாங்க. அண்ட் ஆர் ஃபர்ஸ்ட் ரிப்போர்ட்டட் பை சாஃபர்மன் அண்ட் மோரிஸ் இந்த இயர் 1963. ஓகேவா? சிமிலர்லி ஓலிங்ஸ் ரிப்போர்ட்டட் வைரஸ் இன்ஃபெக்டிங் கல்டிவேட்டட் மஷ்ரூம் காசிங் டைபேக் டிசீஸா. ஓகேவா? அது மஷ்ரூமை இன்ஃபெக்ட் பண்ணுது, கல்டிவேட் பண்ணுறது. மஷ்ரூமை இன்ஃபெக்ட் பண்ணால் டைபேக் டிசீஸ்ன்றாங்க. இதே ஃபங்கை வைரஸ் இன்ஃபெக்ட் பண்ணுச்சுன்னா மைக்கோ வைரஸ் ஆர் மைக்கோஃபாஜஸா. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இது வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம் பாக்டீரியோஃபாஜ், அதோட எப்படி அது ரிப்ளிகேஷன் நடந்துச்சு, லைட்டிக் சைக்கிள், லைசோஜெனிக் சைக்கிள்.
நெக்ஸ்ட் வீடியோவில் டைப்ஸ் ஆஃப் வைரஸ் பார்க்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.